சேலம் ஜங்ஷன் ஜாகி ரமாபாளையம் ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமம் தீபத் திருவிழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அந்த தினம் வெகு விசேஷம். முருகப்பெருமானுக்கு இங்கே அஷ்டலிங்கங்களும் 18 சித்தர்கள் இருப்பதனால பௌர்ணமியில் நீங்கள் வளம் வந்தீங்கன்னா கிரிவலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு உண்டான பலன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, பௌர்ணமி முன்னிட்டு இருமுடி எடுக்கிறதுக்கு விசேஷ ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் இருமுடி லக்ஷ்மிக்கு, ஏன்னா லக்ஷ்மி இல்லாத இடமே கிடையாது. லக்ஷ்மி இருந்தால் எல்லா தெய்வமும் முடியாந்துருவாங்க. யாரும் லக்ஷ்மி இருக்காது நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பேற்பட்ட லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இருமுடி செலுத்த விசேஷமாக நடைபெறும். இங்கே இருமுடிக்கு உண்டான சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். அது பக்தர்கள் வந்து இருமுடி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அன்றைய தினம் துளசி தேவி கல்யாணம் விதிவசத்தினால பெருமாளே நினைச்சிருந்த அந்த துளசி மாதேவி அரக்கனை மறக்க நேரிடுது. அவன் அரக்கனால எல்லா விதமான அந்த அரக்க செயல்களை செய்து தேவர்களை துன்புறுத்தி அழைத்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த சிவபெருமான் அவனை அழிக்க அவனை அழிக்க புறப்பட்டு அவனுடைய மேல் அம்பு விட்டால் அது வந்து மாலையாக அவனுக்கு விழுகுது. பார்க்குறார் என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த துளசி மாதேவியோட கற்பு அவனை காத்து நிற்குது. மகாவிஷ்ணு பார்க்குறார், என்னடா இது அப்படின்ட்டு அந்த அரக்கனோட ரூபத்தை எடுத்துகிட்டு போய் ஆலிங்கனம் பண்ணுறார் துளசியை. உடனே துளசியோட கற்பு கெட்டவுடனே சம்ஹாரம் சிவபெருமான் பண்ணிடுறாரு. இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த துளசி தேவி மகாவிஷ்ணுவை நீ கல்லா போ அப்படிங்கிறார். உடனே மகாவிஷ்ணு சாலிக்கிராமமாக நேபாள் கண்டகாவனத்தில் தான் விளையுது. சாலிக்கிராமமாக போயிடுறாரு. இந்த சாலிகிராமன்றது எல்லாரும் மகாவிஷ்ணு வந்து அதில் வசிச்சுக்கிட்டே இருப்பார். இங்கே நிறைய கோயிலை வச்சுட்ருக்கோம், வேணுங்கிறதையும் வாங்கிக்கலாம். இந்த பெருமாள் இருக்கிறது லக்ஷ்மி இருப்பாள், லக்ஷ்மி இருக்கிற துளசி இருப்பாள், எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. அப்பேற்பட்ட சாலிகிராமமாக மகாவிஷ்ணு மாறுகிறார் இந்த துளசி தேவினால். அப்பேற்பட்ட துளசியோட திருக்கல்யாண வைபவம் 15/12/2024 கார்த்திகை 30 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருக்குது. காலை 10 மணியிலிருந்து ஆரம்பம். இந்த துளசி இங்கே முன்னாடி மடம் இருக்கிறது, விநாயகருக்கு முன்னாடி முதல்ல வச்சுருந்தோம் துளசி மாடம். அதிலிருந்து சன்னமாக பால் வந்துக்கிட்டு கண்டிருந்த பக்தர்கள் இன்னும் இருக்காங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துளசி மடம் இங்கே அதனால் இந்த துளசி கல்யாணம் செய்கிறது கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் 10:30 மணிக்கு ஹோமங்கள் நடைபெறும், சீர்வரிசை வருதல், திருமங்கல்யம் சாற்றுதல், எல்லா நிகழ்ச்சியும் இந்த துளசி திருக்கல்யாண வைபவத்தில் நடைபெறும். பக்தர்களாக இந்த துளசி திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு எல்லா வளத்தையும் பெறுங்கள். பெண்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெறும், மாங்கல்ய பலம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தியாகும், வியாதி நீங்கும், எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட துளசி கல்யாணத்தில் பக்தர்கள்லாம் கலந்து கொண்டு துளசி மாதேவியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.